வாங்க இன்றைக்கி சீஸ் ப்ரெட்டு செய்ய போகிறோம். அதுக்காக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஒரு பெரிய சைஸில், கொத்தமல்லி, குடைமிளகாய் க்ரீன், எல்லோ, ரெட்டு 3 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃபுல்லாக எல்லாம் பூண்டு பல் வந்து ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் பாருங்கள், வெங்காயத்தாள் அதை தாங்க பொடியாக நறுக்கணும். அதில் இருக்கிற வெங்காயத்தையும் நல்லா நம்ம பொடியாக நறுக்கலாம். 3 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு அதில் வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கின்னு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கின்னு, ப்ரெட்டு வந்து நல்லா பெரிய சைஸில் ப்ரெட்டு வாங்கிக்கலாங்க. அதை வந்து மேலே வச்சுட்டு எல்லாமே வதக்கி குடை மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு ப்ரெட்டு வச்சு அது மேலே எல்லாத்தையும் வதக்குனதெல்லாம் கொஞ்சம் மேலே போட்டு சீஸ் போட்டுக்கலாம். அது மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டு வச்சுட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை மேலே போட்டுக்கலாங்க. மேலே கொஞ்சம் அப்படியே கரெக்டாக போட்டு வச்சிடலாம். சுவையான வந்து சீஸ் ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக மேலே வந்து சீசனிங் போட்டு பெப்பர் போட்டு அப்படியே நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுடலாங்க. சூப்பரான டேஸ்டியான சீஸ் ப்ரெட்டு ரெடி.